Hi, hello friends, welcome to my channel. இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம்னா டேட்டா சயின்ஸ் ஃபீல்ட்ல என்ன கான்செப்ட்ஸ்லாம் இருக்கு, என்ன டூல்ஸ் அண்ட் டெக்னாலஜிஸ்லாம் இருக்கு அப்படினு தான் பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். சோ எந்த ஃபீல்ட்ல நம்ம அப்கிரேட் ஆகணும்னு நினைச்சாலும் ஃபர்ஸ்ட் அந்த ஃபீல்ட்ல என்ன கான்செப்ட்ஸ்லாம் இருக்குன்னு நம்ம தெரிஞ்சுக்கணும். நமக்கு செட் ஆகுமான்னு தெரியாம அதை நம்ம படிக்க ஸ்டார்ட் பண்ணிட கூடாது. சோ ஃபர்ஸ்ட் எந்த ஃபீல்டா இருந்தாலும் என்ன கான்செப்ட்ஸ்லாம் இருக்குன்னு இன்டர்நெட்ல ஃப்ரீயா தான் நிறைய மெட்டீரியல்ஸ்லாம் இருக்கு, ரிசர்ச் பண்ணி பாருங்க. ஸ்டார்ட் பண்ணி அதுக்கு அப்புறமா நம்ம ஐயோ இது என்னால் படிக்க முடியல, இது என்னால் முடியுமான்னு தெரியல, இது எனக்கு செட் ஆகுமான்னு தெரியல, இவ்வளோ கொஸ்டின்ஸ் நம்ம மைண்டில் ஒரு 3 to 6 monthsக்கு அப்புறம் வந்துச்சு அப்படின்னா நமக்கு மென்டல் ப்ரெஷர் தான் ஆகும். ஸோ படிக்க ஸ்டார்ட் பண்ணியாச்சு, ஐயோ என்னால் படிக்க முடியலையே அப்படின்னு நம்ம என்றைக்கும் ஃபீல் பண்ணிடக்கூடாது. ஸோ எப்போவுமே ஃபஸ்ட்டு என்ன கான்செப்ட்ஸ்லாம் இருக்குன்னு தெரிஞ்சுக்கோங்க. அதுக்கப்புறம் அந்த கான்செப்ட்ஸ் எல்லாம் இன்டர்நெட்டில் ஃப்ரீயாகவே நிறைய மெட்டீரியல்ஸ் இருக்கிறதால 1 month டைம் எடுத்து ஃபஸ்ட்டு பேசிக்ஸ்லாம் படித்து பாருங்கள். உங்களால் படிக்க முடியும், என்னால் முடியுது, எனக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னு தோணுச்சுன்னா மட்டும் அந்த கோர்ஸை கண்டினியூ பண்ணுங்கள். ஸோ இன்னைக்கு இந்த வீடியோவில் டேட்டா சயின்ஸ் ஃபீல்டில் என்ன கான்செப்ட்ஸ்லாம் இருக்குது அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கலாம் வாங்க. ஸோ இப்போ நம்ம டேட்டா சயின்ஸ் படிக்கணும் அப்படின்னு நினச்சிட்டோம் அப்படின்னா சர்டிஃபிகேஷன் தான் பண்ணி ஆகணுன்ற அவசியம் கிடையாது. பிகாஸ் நம்மக்கிட்ட நிறைய ரிசோர்ஸஸ் வந்து இப்போ இன்டர்நெட்டில் நிறையவே இருக்குது. நம்ம வந்து ஃபஸ்ட்டு டேட்டா சயின்ஸ் ரோட் மேப் எப்படி கண்டுபிடிக்கிறது. ஸோ ரோட் மேப் அப்படின்னா என்னென்னா நமக்கு டேட்டா சயின்ஸில் என்ன கான்செப்ட்ஸ்லாம் படிக்கணும் அப்படின்னு ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நமக்கு தெரியணும். அதோட பேர் தான் ரோட் மேப். கூகுளில் வந்து டேட்டா சயின்ஸ் ரோட் மேப் அப்படின்னு நீங்கள் சர்ச் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா ஸோ நமக்கு வர ஃபஸ்ட்டு லிங்கையே நம்ம கிளிக் பண்ணி பார்க்கலாம். கிக்ஸ் ஃபார் கிக்ஸ்லேருந்து இருக்குது. ஸோ இதுக்குள்ளே போய் பார்த்தோம் அப்படின்னா ஹவு டு பிகம் அ டேட்டா சயின்டிஸ்ட் எ கம்ப்ளீட் ரோட் மேப் இதில் கொடுத்துருக்கேன் அப்படின்னு சொல்லி போட்டிருக்காங்க. ஸோ நம்ம வந்து ஃபஸ்ட்டு ரோட் மேப் போயிடலாம். ஸோ எங்கே இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஸோ இங்கே பார்த்தோம் அப்படின்னா நமக்கு வந்து ரோட் மேப் டு லேர்ன் அப்படின்னு போட்டிருக்காங்க. ஸோ இங்கே என்ன ஸ்டார்ட் பண்ணிக்காங்கன்னா ஃபஸ்ட்டு மேத்தமெட்டிக்ஸ். ஸோ டேட்டா சயின்ஸில் மேத்தமெட்டிக்ஸ் இருக்குமா அப்படின்னா கண்டிப்பாக இருக்கும். ஸோ அதுதான் மெயின். ஸ்டாட்டிஸ்டிக்ஸ்க்கு முன்னாடி நம்ம மேத்தமெட்டிக்ஸ் தான் படிக்கும். ஃபஸ்ட்டு மேத்தமெட்டிக்ஸ், அதுக்குள்ளே என்னெல்லாம் இருக்குது பார்த்தீங்கன்னா லீனியர் அல்ஜிப்ரா, ரெக்ரெஷன், கிளாசிஃபிகேஷன், இந்த மாதிரி கான்செப்ட்ஸ்லாம் இருக்கும். நீங்கள் இதெல்லாம் தான் வந்து மேத்தமெட்டிக்ஸ்குள்ளே நம்ம படிக்க வேண்டிய கான்செப்ட். இந்த கான்செப்ட்ஸை தனித்தனியாக நம்ம சர்ச் பண்ணி படிச்சுக்கலாம். சம்டைம்ஸ் இங்கேயே வந்து லிங்க் இருக்கிறதால அந்த கண்டென்ட்டையுமே நீங்கள் வந்து கிளிக் பண்ணி பார்த்துக்கலாம். உங்களுக்கு எந்த மோட் ஆஃப் லேர்னிங்கில் புரியுமோ அந்த மாதிரி படிக்கலாம். வீடியோஸாக படித்தா புரியுமா, இல்லைனா இந்த மாதிரி பிளாக்ஸ் பேஜஸில் இருந்தாலும் உங்களுக்கு புரியும் அப்படின்னா உங்களோட கம்ஃபர்டபுளுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் படிச்சுக்கலாம். மேத்தமெட்டிக்ஸ் முடிஞ்சதுக்கப்புறமா நம்ம வந்து ப்ராபபிலிட்டி கண்டிப்பாக படிச்சே ஆகணும். ப்ராபபிலிட்டி இஸ் மோர் இம்பார்ட்டன்ட். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஸ்டாட்டிஸ்டிக்ஸ். ஸோ ஸ்டாட்டிஸ்டிக்ஸில் எதெல்லாம் வச்சுருக்கோன்னா ப்ராபபிலிட்டி அண்ட் மேத்தமெட்டிக்ஸ் வச்சு தான் இருக்கும். நம்ம வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு பார்ட்டாக இருக்கும் டேட்டா சயின்ஸ் ஃபீல்டில். பிகாஸ் நம்ம எல்லாமே டேட்டாஸை தான் ஹேண்டில் பண்ண போகிறோம். நெக்ஸ்ட் வந்து ப்ரோக்ராமிங். ஸோ இதெல்லாம் முடிச்சிட்டோம் அப்படின்னா நெக்ஸ்ட் வந்து ப்ரோக்ராமிங் படிக்கலாம். ஸோ ப்ரோக்ராமிங் லாங்குவேஜஸ்ன்னு பார்த்தீங்கன்னா பைத்தான் அண்ட் ஆர் இருக்கும். எந்த லாங்குவேஜ் வேணாலும் நம்ம எடுத்து படிச்சுக்கலாம். மோஸ்ட் ஆஃப் த மெம்பர்ஸ் பைத்தான் தான் படிப்பாங்க. ஸோ பைத்தான் பெஸ்ட்டா இல்லை ஆர் பெஸ்ட்டா அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா நான் அதுக்குன்னு தனியாக வீடியோ போடுறேன். பட் நான் ப்ரிஃபர் பண்ணது வந்து பைத்தான் தான். ஸோ பைத்தான் அப்புறமா வந்து டேட்டா பேஸ் நம்ம படிச்சே ஆகணும் கண்டிப்பாக. அது எஸ்கியூஎல் ஆர் மாங்கோ டிபி ஆர் நோ எஸ்கியூஎல் டேட்டா பேசஸ்லாம் இருக்குது. ஸோ உங்களுக்கு எது ஓகேவோ அந்த மாதிரி படிச்சுக்கலாம். நெக்ஸ்ட் வந்து ஸ்டாட்டிஸ்டிக்ஸ், பைத்தான் இதெல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் நெக்ஸ்ட் வந்து நம்ம மிஷின் லேர்னிங் கான்செப்ட்ஸ் படிக்க போகிறோம். ஸோ மிஷின் லேர்னிங் கான்செப்ட்ஸ்க்கும் நீங்கள் தனியாக மிஷின் லேர்னிங் அல்காரிதம்ஸ்லாம் என்ன இருக்குது அப்படின்னு கூகுளில் சர்ச் பண்ணிங்கனாலே நிறைய வரும். ஸோ அதை ஒரு நோட்ஸாக சிலபஸ் மாதிரி கான்செப்ட்ஸ் 1 by 1 எழுதி வச்சுக்கிட்டிங்கன்னா லீனியர் ரெக்ரெஷன் முடிச்சா லீனியர் ரெக்ரெஷன் டிக் போட்டுக்கோங்க, லாஜிஸ்டிக்ஸ் முடிச்சா லாஜிஸ்டிக் ரெக்ரெஷன் டிக் போட்டுக்கோங்க. ஸோ அந்த மாதிரி நம்ம தான் பண்ணணும். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா டீப் லேர்னிங்க்கும் கொடுத்துருக்காங்க. இங்கே வந்து இனிஷியல் ஸ்டேஜ் ஃபஸ்ட்டு டைம் இப்போ தான் படிக்கிறீங்க டேட்டா சயின்ஸ் அப்படின்னா நீங்கள் டீப் லேர்னிங் பக்கம் போக வேணாம். மிஷின் லேர்னிங்கில் நீங்கள் வெல்வர்ஸ்ட் ஆனதுக்கப்புறமா நீங்கள் டீப் லேர்னிங் படித்தா போதும். ஸோ மிஷின் லேர்னிங் இன்ஜினியர் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய ஜாப் பொசிஷன்ஸ்லாம் இருக்குது. ஸோ டேட்டா சயின்ஸ் அப்படின்னா டீப் லேர்னிங் கண்டிப்பாக படிச்சிருக்கணுமா அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக கிடையாது. பட் சம் கம்பெனிஸில் டீப் லேர்னிங் இருக்கும், சில கம்பெனிஸில் மிஷின் லேர்னிங் இன்ஜினியர்னே தனியாக எடுப்பாங்க. ஸோ நெக்ஸ்ட் என்ன போட்டிருக்காங்கன்னா ஃபீச்சர் இன்ஜினியரிங் போட்டிருக்காங்க. இதில் வந்து நேச்சுரல் லாங்குவேஜ் ப்ராசஸிங் இருக்குது. NLPயும் வந்து டீப் லேர்னிங் தெரிஞ்சால் தான் பண்ண முடியும். ஸோ இப்போதைக்கு நியூவாக படிக்கிறோம் அப்படின்னா அதெல்லாம் வேண்டாம். நமக்கு டெப்ளாய்மெண்ட் என்விரான்மெண்ட் இப்போ நம்ம ஏதாச்சும் வந்து மாடல்ஸ்லாம் கிரியேட் பண்ணி பார்க்குறோன்னா டெப்ளாய் பண்ணி பார்க்கணும் அப்படின்னா நம்ம இந்த மெத்தட்ஸ்லாம் யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி போட்டிருக்காங்க. க்ளவுட் இருக்குது, அப்புறமா வந்து ஹிராக்கு இருக்குது. ஸோ ஹிராக்குல வந்து நம்ம ஃபஸ்ட் டைம் டெப்ளாய்மெண்ட்லாம் பண்ணி பார்க்கணும் அப்படின்னா நம்ம வந்து இதில் பண்ண முடியும், ஈஸியாக இருக்கும். இதுதான் வந்து டேட்டா சயின்ஸோட ரோட் மேப் அப்படின்னு இவங்க கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்கள் நிறையா இதுலேயே நிறைய லிங்க்ஸ்லாம் நமக்கு வந்திருக்கும். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து ஃப்ரீ கோட் கேம்ப்லேருந்து இருக்குது. ஸோ அதை கிளிக் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா ஸோ இங்கே பார்த்திங்கன்னா ஒரு டயக்ராமேட்டிக் ரெப்ரசன்டேஷனாகவே இருக்குது. ஸோ இந்த மாதிரி எழுதி வச்சுக்கிட்டாலும் நமக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இதை நான் வேறு ஒரு பேஜில் ஓப்பன் பண்ணுறேன். ஸோ இங்கே பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு கோடிங் ப்ரீ ரெக்வசைட்ஸ் அப்படின்னு அவங்களே கொடுத்துருக்காங்க. ஸோ கோடிங்கில் நமக்கு என்னெல்லாம் தெரியணும் அப்படின்னு இங்கே கரெக்டாக எழுதியிருக்காங்க. ஃபஸ்ட்டு பாயிண்ட் கோடிங் படிக்கணும். ஸோ கோடிங் என்னெல்லாம் படிக்கணும் அப்படின்னும் கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட்டு வந்து டேட்டாவை ப்ரீ ப்ரிப்ரேஷன் பண்ணணும் அப்படின்னா என்னென்னா டேட்டா வந்து ரொம்ப ராவும் வரலாம். நம்மளோட யூஸ் கேஸ்க்கு ஏற்ற மாதிரி நம்ம தான் க்ளீன் பண்ணிக்கணும். ஸோ அதுக்கு தான் வந்து நமக்கு வந்து எஸ்கியூஎல் டேட்டா பேசஸ் இதெல்லாம் தேவைன்னு சொல்லி
என்னென்ன கான்செப்ட்ஸ்லாம் ப்ரிப்பரேஷன் இங்கே கொடுத்துருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட் வந்து விஷுவலைசேஷன் டேஷ்போர்ட். ஒரு இடத்துலையுமே இவங்க கரெக்டாக அழகாக ப்ரொஃபைல்ஸ் கொடுத்துருக்காங்க. எந்த ப்ரொஃபைலில் இருக்கவங்க என்ன டெக்னிக்ஸ்லாம் படிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. இது வந்து டேட்டா அனாலிசிஸ்னு கொடுத்துருக்காங்க. ஸோ டேட்டா அனாலிசிஸ் மட்டும் இல்லை, டேட்டா சயின்டிஸ்ட்டுமே அனாலிசிஸ் பண்ண வேண்டியதாக இருக்கும். ஸோ அதனால நம்ம இதை கண்டிப்பாக படிச்சு தான் ஆகணும். இந்த இடத்துல வந்து ப்ரொஃபைல் வந்து டேட்டா அனலிஸ்ட், பிஸ்னஸ் அனலிஸ்ட், மார்க்கெட்டிங் அனலிஸ்ட், டேட்டா ப்ராடக்ட் மேனேஜர் எல்லாமே கொடுத்துருக்காங்க. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இடிஏ நம்ம கண்டிப்பாக பண்ணியே ஆகணும். ஸோ இடிஏ அப்படின்னா என்ன அப்படின்னா டேட்டா கிளீனிங் தான், இதுவுமே ஒரு டைப் ஆஃப். ஸோ இதுவுமே நீங்கள் படிக்கதான் ஆகணும். நெக்ஸ்ட் பார்த்தோம்னா 4th ஸ்டெப் வந்து டேட்டா வேர் ஹவுஸ் கொடுத்துருக்காங்க. இந்த ப்ரொஃபைல் வந்து யாருக்கு அப்படின்னு பார்த்தோம், டேட்டா இன்ஜினியருக்கு. ஸோ நான் உங்களுக்கு இன்னொரு வீடியோவும் போடுறேன். ஸோ டேட்டா ஃபீல்டில் நிறைய ஸ்ட்ரீம்ஸ் இருக்குது. பெரிய கன்ஃபியூஷனே எல்லாருக்கிட்டையும். எதை படிக்கிறதுனும் தெரியாது. டேட்டா அனாலிசிஸ் படிக்குமா, டேட்டா சயின்ஸ் படிக்குமா, டேட்டா இன்ஜினியரிங் படிக்கணுமா. அப்புறம் மோஸ்ட் ஆஃப் த மெம்பர்ஸ்க்கு வந்து டேட்டா சயின்ஸ் அப்படின்றது தான் விளம்பரத்திலே போடுறாங்க. ஸோ அதனால் நமக்கு டேட்டா சயின்ஸ் அப்படின்னா மட்டும் தான் தெரியும். ஸோ டேட்டாவில் இது மட்டும்தான் ஒரு ஸ்ட்ரீம் கிடையாது, நிறைய ஸ்ட்ரீம்ஸ் இருக்குது. லைக் டேட்டா அனலிஸ்ட், டேட்டா இன்ஜினியர், மிஷின் லேர்னிங் இன்ஜினியர், ஏஐ இன்ஜினியர், டேட்டா இன்ஜினியரிங். ஸோ இந்த மாதிரி நிறைய ஸ்ட்ரீம்ஸ் இருக்குது. ஸோ உங்களுக்கு எது ஈஸியாக இருக்கும் அப்படின்றத நீங்கள் தான் ரிசர்ச் பண்ணி என்ன மாதிரியான கான்செப்ட்ஸ் ப்ரொஃபைல்ஸ்க்கும் இருக்குன்னு பார்த்து நீங்கள் தான் ஃபில்டர் பண்ணி எடுக்கணும். இப்போ நமக்கு இருக்க ஒரு பெரிய டிஸ்அட்வான்டேஜ் அப்படின்னா எல்லா விளம்பரத்துலையும் டேட்டா சயின்ஸ் அப்படின்னு மட்டும் தான் ப்ரொஜெக்ட் பண்ணுறாங்க. ஸோ எல்லாருக்குமே டேட்டா சயின்ஸ் அப்படின்றது மட்டும் தான் டேட்டா ஃபீல்டில் தெரியுது. பட் ஆனால் அப்படி கிடையாது, நிறைய ஸ்ட்ரீம்ஸ் இருக்குது. நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களுக்கு நான் போடுறேன். இது வந்து டேட்டா இன்ஜினியரிங் ப்ரொஃபைல். ஸோ நீங்கள் டேட்டா இன்ஜினியரிங் படிக்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்க அப்படின்னா இந்த டெக்னாலஜிஸ்லாம் படிக்கணும். ஸோ நீங்கள் டேட்டா சயின்ஸ் படிக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த செக்ஷன் நமக்கு வேண்டாம். ஸோ நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் அண்ட் மேத்தமெட்டிக்ஸ். ஸோ இதை கண்டிப்பாக படிச்சு தான் ஆகணும். ஸோ ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணுறது ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் அண்ட் மேத்தமெட்டிக்ஸை முடிச்சிருங்க. அதுக்கப்புறமா கோடிங் படிங்க. அதுக்கப்புறமா ப்ரிப்ரேஷன் படிச்சுட்டு மாடலிங் நம்ம பண்ணலாம். ஸோ ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் அண்ட் மேத்தமெட்டிக்ஸில் என்ன மாதிரியான கான்செப்ட்ஸ்லாம் படிக்கணும்னு இவங்களே எழுதியிருக்காங்க. ஸோ இதெல்லாம் ரிசர்ச் பண்ணி நம்மளே படிச்சு. 5th வந்து எக்ஸ்பெரிமெண்டேஷன் அப்படின்னு போட்டிருக்காங்க. எக்ஸ்பெரிமெண்டேஷன்லாம் ஒன்றும் இல்லை. ஸோ 6th வந்து தான் வந்து மாடலிங் ஸ்டேஜ்க்கே நம்ம போவோம். மாடலிங்கில் என்ன மாடல் பண்ண போகிறோம் அப்படின்னா இங்கே வந்து மிஷின் லேர்னிங் மாடல்ஸ் தான். ஸோ நிறைய அல்காரிதம்ஸ் இருக்குது. ஸோ நீங்கள் ஒரு அல்காரிதம்ஸும் தனியாக ரிசர்ச் பண்ணி பிளாக்ஸில் படித்தா நல்லாயிருக்கா, இல்லை வீடியோஸா, இல்லைனா வேறு ஏதாச்சும் சைட்டில் இருக்க கோர்சஸ் பண்ணலாமா, ஃப்ரீ கோர்சஸ் அப்படின்றத நீங்கள் தான் டிசைட் பண்ணிக்கணும். ஸோ என்ன மாதிரியான கான்செப்ட்ஸ்லாம் படிக்கணும்னு இங்கேயே கொடுத்துருக்காங்க. ஸோ நமக்கு இப்போ வந்து டேட்டா சயின்ஸோட ரோட் மேப் பார்க்க தெரிஞ்சிருச்சு. இந்த 2 சைட்டில் மட்டும் தான் பார்க்கணும்னு இல்லை. சர்ச் பண்ணப்போ வந்து எந்த லிங்க்குள்ளே வேணால் போய் பார்க்கலாம். நீங்கள் ஒரு சிலபஸ் மாதிரி எழுதிக்கோங்க உங்களோட நோட் புக்கில். லைக் திஸ் இஸ் ஃபர்ஸ்ட்டு, இது செகண்டு, இது தேர்டு. ஃபர்ஸ்ட்டுக்குள்ளேயே இந்த ஸ்டெப்ஸ்லாம் இருக்குது. ஸோ இந்த கான்செப்ட்ஸ்லாம் நம்ம முடிக்கணும் அப்படின்ற மாதிரி. ஸோ எல்லாமே எழுதியாச்சு. நமக்கு என்ன கான்செப்ட்ஸ்லாம் படிக்கணும், என்ன டூல்ஸ் அண்ட் டெக்னாலஜிஸ் படிக்கணும்னு தெரிஞ்சாச்சு. எந்த மீடியத்தில் படித்தா எனக்கு புரியும் அப்படின்றது உங்கள் கையில் தான் இருக்குது. ஸோ இப்போ நம்ம டேட்டா சயின்ஸ் கான்செப்ட்ஸ்லாம் என்னெல்லாம் இருக்குன்னு சொல்லி நம்ம பார்த்துருப்போம். ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் நான் இந்த கான்செப்ட்ஸ்க்குலாம் இன்டர்நெட்டில் எந்த ஃப்ரீ ரிசோர்ஸஸ்லாம் இருக்குது அப்படின்னு சொல்லி நான் உங்களுக்கு நெக்ஸ்ட் வீடியோவில் போடுறேன். ஸோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸில் யாராச்சும் டேட்டா சயின்ஸில் அப்கிரேட் ஆகணும்னு நினைக்கிறாங்கன்னா அவங்களுக்கு இந்த வீடியோஸை ஷேர் பண்ணுங்கள். ஸோ அவங்களுக்கும் தெரியும் கோர்சஸ் தான் டேரெக்டாக படிக்கணும்னு இல்லை, நிறைய ஃப்ரீ ரிசோர்ஸஸ்லாம் இன்டர்நெட்டில் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணிவிடுங்க. ஸோ என்னோட வீடியோஸ்க்கு லைக் பண்ணிவிடுங்க. கண்டிப்பாக மறக்காமல் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள்.